ஓசூர் அருகே பண்ணை வீட்டு உரிமையாளரை ஏமாற்றி 5 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற கார் ஓட்டுநரை 3 மாதங்களுக்கு பின்னர் போலீசார் கைது செய்துள்ளனர். வெவ்வேறு பெயர் முகவரியில் ஆதார் கார்டுகள் வாங்கி பணக்காரர்களை குறிவைத்து திருட்டு தொழிலில் ஈடுபட்டவர் சிக்கியது எப்படி? ஆதார் கார்டில் சிறு எழுத்து பிழையை நீக்குவதற்கே படாத பாடுபடும் மக்களுக்கு மத்தியில் ஒரே நபர் 10 ஆதார் கார்டுகள் 8 ஓட்டுநர் உரிமம் பெற்று மெகா மோசடியை அரங்கேற்றியுள்ளார். வேலை கொடுக்கும் முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பது போன்று நடித்து சமயம் பார்த்து லட்சங்களை சுருட்டிக் கொண்டு ஓடியவரை போலீசார் சுடுக்கெடுத்துள்ளனர். நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளியில் வசிப்பவர் 41 வயதான முரளி மோகன். இவருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சாலிவாரம் கிராமத்தில் தோட்டத்துடன் கூடிய பண்ணை வீடு உள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக காரில் 5 லட்சம் ரூபாய் எடுத்து வந்துள்ளார். சாலிவாரம் கிராமத்திற்கு கார் வந்ததும் அதன் ஓட்டுநர் ஷேக் முகமது யூசுப் திடீரென மாயமாகியுள்ளார். அப்போது காரை திறந்து பார்க்கையில் உள்ளே இருந்த 5 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு முரளி மோகன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக தேன்கனிக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கார் ஓட்டுநர் ஷேக் முகமதுவை தேடி வந்தனர். அடிக்கடி இடத்தை மாற்றி வந்தவரை கர்நாடக மாநிலம் மைசூரில் வைத்து தமிழ்நாடு போலீசார் கைது செய்தனர். பின்னர் தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தொழிலதிபர்கள் மற்றும் செல்வந்தர்களை டார்கெட் செய்து அவர்களிடம் ஷேக் முகமது வேலைக்கு சேர்ந்துள்ளார். அங்கு நேர்மையாக இருப்பது போன்று நாடகமாடி அவர்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளார். பின்னர் நேரம் பார்த்து வேலை செய்யும் இடத்தில் இருந்து லட்சக்கணக்கில் பணத்தை திருடிக் கொண்டு தப்பியோடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதற்காக பெயர் மற்றும் முகவரியை மாற்றி ஜோராக திருட்டு தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். சிவமோகா, உடுப்பி, சித்ரதுர்கா போன்ற பகுதிகளில் வெவ்வேறு முகவரியில் 10ற்கு மேற்பட்ட ஆதார் கார்டுகள் வாங்கியுள்ளார். அத்துடன் 8 ஓட்டுநர் உரிமம் வாங்கி பலரிடம் கார் ஓட்டுநராக வேலை பார்த்து தனது மோசடியை அரங்கேற்றியுள்ளார். இதில் தேன்கனிக்கோட்டையில் 5 லட்சத்தை திருடியதும் ஷேக் முகமது மும்பைக்கு சென்று தங்கியுள்ளார். அங்கு திருட்டு பணத்தில் காமத்திபுரா போன்ற பகுதிகளுக்கு சென்று உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துள்ளார். அவரை கைது செய்ய தமிழ்நாடு போலீசார் மும்பை சென்றதும் அங்கிருந்தும் தப்பி ஓடியுள்ளார். தொடர்ந்து 3 மாதங்களாக மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் மைசூரில் ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் முகவரியை மாற்றி வேலைக்கு சேர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு ஒரு டெம்போ ஓட்டிக் கொண்டிருந்தவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இதையடுத்து அவரிடம் இருந்த ஆதார் அட்டைகள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் போன்ற ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை தேன்கனிக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர். கடந்த 3 மாதங்களாக தேடப்பட்டு வந்த குற்றவாளியை சினிமா பாணியில் பல்வேறு மாநிலங்களுக்கு துரத்திச் சென்று கைது செய்த போலீசாருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.